In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse harmful being or force, I order to quit this place at once and forever. Mother, be with me. Mother, be with me now and always. Envelop me with your presence. Raise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me, perfect your child. Sri Aurobindo, prayer for a disciple. அன்னையே இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய சாநித்தியத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஒரு பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையே என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாதகருக்கு அளிக்கப்பட்ட பிரார்த்தனை. A prayer by sweet mother. O Lord, I pray to thee, guide my footsteps, enlighten my mind, that at every moment and in all things I may do exactly what thou wantest me to do. Ane Charanam. Thank you, sir. தேங்க்யூமா. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதை ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுः பரம் ரூபம் ஜோதிः பரஸ்ய தீமஹி யன்னः சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on, a finite soul, all ocean lived within a wandering drop, a time-made body, housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam, Nathayamuna Madhyamam, Asmadacharya Paryantam, Vande Guru Parampara. இன்னைக்கு தேதியை கவனித்தால் 24/6/24, 2 4 6, நடுவில் ஒரு 6, வலது பக்கம் 2 4 6. 6 ரெப்ரசன்ஸ் நியூ கிரியேஷன் என்று என்னை கூறுகிறார். ஆகையால் இந்த நாள் ஏதோ ஒரு நமக்கு புலப்படாத ஏதோ ஒரு விசேஷம் அது எங்கோ ஆவிர்பவித்திருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடும். ஒருவேளை இந்த சூப்பர்மெண்டல் மனிதர்கள் வாழும் சின்ன ஒரு இடத்தில் இன்னொரு சூப்பர்மெண்டல் மேன் வந்து சேர்ந்தானோ என்னமோ தெரியாது. அது கற்பனை தான் செய்ய வேண்டும். ஆனால் அழகான கற்பனை அது. 24/6/24. இந்த 24/6க்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. 6ஆம் ஜூன் மாதம்தான் லாங்கஸ்ட் டே வந்தது. இந்த டன்கிர்க் லேண்டிங்ஸ், நார்மண்டி லேண்டிங்ஸ் வந்தது. இதே 24ஆம் தேதி 1947 வருஷம்
அமெரிக்காவில் ஒருத்தர் ஒரு பைலட் தனியாக பிளேன் விட்டு கொண்டிருந்தார். ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போகிறார். ரொம்ப உயரத்தில் பறக்கவில்லை, ரொம்ப தாழாகவும் பறக்கவில்லை. அப்பொழுது அவர் தன்னுடைய அந்த வைசார் கண்ணாடி வழியா பார்த்த பொழுது நிறைய ஃப்ளையிங் சாசர் கிட்டத்தட்ட 3, 4, 5 தெரிஞ்சுது அவருக்கு. ஒண்ணு பக்கத்திலே இருந்தது. அந்த ஃப்ளையிங் சாசரை பத்தி நிறைய தகவல் இருந்தாலும் அமெரிக்கா இப்ப என்ன காரணத்தினாலோ அதை ஒரு தனி சீக்ரெட் ஃபைல் போயிட்டு ஒரு லாக் அண்ட் உத்தரவு திறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லாக் அண்ட் கீ அரேஞ்ச்மெண்ட்ல வைத்திருந்தது. அது கொஞ்ச நாளைக்கு சில வருஷங்களுக்கு 10, 12, 13 வருஷங்களுக்கு முன்பு அதை அந்த ரிமூவ் பண்ண பொழுது எக்ஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் டிவியில் ஒவ்வொரு வாரம் ஒரு ஷோ வரும். அந்த எக்ஸ் ஃபைல்ஸ் அதாவது ஒரு யூஎஃப்ஓ பற்றி ஒரு நெருங்கிய தொடர்பு, சம்பந்தம், அந்த யூஎஃப்ஓவில் ஏறியது, இப்படி எல்லாம் வரும். அந்த நாள் இது 24/6/1947. அத்தியாத்ம ராமாயணத்தில் இன்று நாம் ரொம்ப முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். மகாதேவர், பரமசிவன், உமையம்மையும் கைலாயத்தில் ஏகாந்தமாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பரமசிவனார் தேவியை பற்றி கேட்கிறார். தேவி, எங்கே நிறுத்தினோம்? இன்னும் அயோத்திய காண்டம் தான் நீடிக்கிறதா என்று பகவான் கேட்கிறார். தேவி சொல்கிறார், சுவாமி, ஆமாம், இன்னும் அயோத்தியா காண்டம் தான் நீடிக்கிறது. வசிஷ்டர் பரதனிடம், குழந்தாய், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், எல்லாம் ஈம சடங்குகள் எல்லாம் முடிந்து விட்டன. நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று இருக்கிறேன். அரசன் இல்லாத ராஜ்யம் இருக்கக்கூடாது என்று கூறினார். அரசன் இல்லாத ராஜ்யம் இருக்கக்கூடாது என்பதில் குலகுருவான வசிஷ்டர் மிகவும் கவனமாக இருந்தார். முதல் காரியமாக அவர் என்ன பண்ணார்? காலம் சென்ற உயிர் துறந்த தசரதனுடைய உடலை எண்ணெய் கொப்பரையில் போட்டு பத்திரப்படுத்தினார். பிறகு கைகேயினுடைய அப்பா வீட்டுக்கு சென்றிருந்த பரதனையும் சத்ருக்னையும், குறிப்பாக பரதனை சீக்கிரம் வா என்று விஷயங்களை தெரிவிக்காமல் ஒரு செய்தி அனுப்பித்தார். அவன் வருவதற்கு முன் கைகேயிக்கு 4 அறிவுரைகளை அவர் வழங்கினார். கைகேயி, நீயே நினைத்து பார், யுதாஜித் நடவடிக்கை, குணம், கேரக்டர் எல்லாம் எங்கே? உன்னுடைய கேரக்டர் எங்கே? நினைத்து பார். இது முதல் அறிவுரை. இதன் மாத்தா சொன்னார், கண்டிக்கவில்லை. பிறகு இக்ஷ்வாகு குலத்தில் பெருமை வாய்ந்த இக்ஷ்வாகு குலத்தில் பிரம்மாவிலிருந்து சூரியனிலிருந்து தொடங்குகிறது. அதில் நீ மருமகளாக வந்திருக்கிறாய். அதுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டாமா? அதற்கான உனக்கு பொறுப்பு இல்லையா? மூன்றாவது, தசரதனுடைய மகிஷி, பிரியமான மகிஷி, அதற்கேற்றவில் நடந்து கொள்ள வேண்டாமா? கௌசல்யையே மகாராணியை கருதாமல், ஆனால் அவர் மகாராணி பட்டம் அவளுக்கு உண்டு, ஆனால் உன்னை அந்த மகாராணி போல் நடத்துகிறார். எங்கே போயிற்று உன் நன்றி உணர்வு? நான்காவதாக, பரதனை போல ஒரு சத்தியசந்தன், தர்மாத்மா, அடக்கம் நிறைந்த சத்தியசந்தன், தர்மாத்மா, அவனுக்கு அம்மாவாக இருக்கிறாய். சில சமயம் பெற்றோர்களுக்கு தன் புதல்வர்களுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், சில குடும்பங்களில் ஏற்படும். உனக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது.
பரதனை போல ஒரு மகானை பெற்ற பிறகு அதுக்கு தகுந்தபடி அம்மா போறாளே அவன் தான் பரதனுடைய அம்மா, சாதுவா இருக்காப்பா என்று ஜனங்கள் பேச வேண்டாமா என்று கூறினார். இப்படிலாம் கூறிய போது மகாதேவர் சற்றே நிறுத்தி, தேவி, இதுவரை எவ்வளவு சோகங்கள் பார்த்திருப்போம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். சுவாமி, நான் ஒரு சிறிய குறிப்பு வைத்திருக்கிறேன். ஒரு ஓலை நறுக்கல். பாலகாண்டத்தில் மொத்தம் 391 ஸ்லோகங்கள், 391 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அயோத்தியா காண்டத்தில் இதுவரை 6வது 7வது சர்க்கம் முடிவ 570 ஸ்லோகங்களை பார்த்தோம். நம்ம ஆரம்பத்திலே இதை கவனித்தோம், அது ஒரு பெரிய காண்டம் என்று. இன்று நாம் கவனிக்க இருக்கும் 8வது சர்க்கத்தில் 66 ஸ்லோகங்கள். இன்று நாம் கேட்டு முடித்தோமானால் 636 ஸ்லோகங்களை கேட்டிருப்போம் என்று பகவானுக்கு தேவி பதில் கூறினார். பரதனை பார்த்து வசிஷ்டர், வத்சா, குழந்தாய், ராஜ்யே அபிஷேக்ஷ்யாம் துவாம் அத்ய, ராஜ்யே அபிஷிக்ஷ்யாம் துவாம் அத்ய. இன்னைக்கு எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு, அப்பா காரியம் முடிஞ்சு போச்சு, நல்லா பண்ணிட்ட, நிறைய தானம் எல்லாம் கொடுத்தாய், அடுத்த காரியம் பாக்கி இருக்கு, என் பொறுப்பு, அதையும் முடிக்கணும், அப்பதான் என்னுடைய பொறுப்பு முடிவடையும் என்று கூறிய பொழுது பரதனும் பதில் சொன்னான் சாமர்த்தியமாக, குருவே, சஃப் பிரபாதே கமிஷ்யாமோ, என்னுடைய திட்டம் சற்று வேற இருக்கிறது. நாளை காலையில் நாம் ராமனை இங்கு அழைத்து வர சித்திரக்கூடத்திற்கு கிளம்பலாம் என்று இருக்கிறேன். எல்லா பரிஜனங்களுக்கும் செய்தி அனுப்பிவிட்டேன், அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். அன்னைமார்கள் 3 வருவார்கள் என்னுடன். என்னுடைய அம்மா கைகையை நான் இங்கே விட்டு போகுவதில்லை, அவளையும் அழைத்துக் கொண்டு போவதே என்று கூறினார். இப்படி பெரிய ஊர்வலம். சத்ருஞ்சயன் என்பது தசரதரை பட்டத்து யானையின் பெயர். அது ஆனந்தமாக, அதற்கும் தெரியுமோ என்னமோ ராமனை பார்க்க போகிறோம் என்று. ஏன் தெரிய முடியாது? ராமனும் சீத்தையும் நந்தவனத்தில் இருந்தால் அந்த நந்தவனத்தை சுற்றி சுற்றி, அந்த நந்தவனத்தில் அவர்களை சுற்றி சுற்றி சில பட்டாம்பூச்சிகள் வெட்ட முடியும் அல்லவா? அதுபோல் எல்லோரும் உள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது என்று பரதன் கூறினார். தசரருக்கு 2 விஷயம் தெரியும், பரதனை தடை செய்ய முடியாது. ராஜ்யத்தில் உட்கார், முகூடத்தை வைத்துக் கொள் என்று கூற முடியாது. அவன் மனம் தெளிவாக இருக்கிறது. 2வது அவருக்கு இதுவும் தெரியும், ராமன் திரும்பி வர மாட்டான் என்பதும் தெரியும். நடக்கிறது நடக்கட்டும் என்றவர் ஓய்வாக இருந்து விட்டார், தியானமாக. He detached himself. He stepped back. அவன் குகனை பார்க்க கிளம்புகிறான் பரிவாரத்துடன். சிருங்கிபேரபுரத்தில் தானே முதலில் ராமர் தங்கினார். அதற்கு முன் எந்த ஆலம்பாலை வைத்துக் கொண்டு ஜடையில் ஷடை வைந்ததாக செய்து கொண்டாரோ ராமபிரான், அதை அயோத்தியிலே ஆரம்பலத்திலிருந்து கொண்டு வந்து தன்னுடைய சடையையும் சத்ருக்கனுடைய முடியையும் சடை வைந்ததாக மாற்றினான். அரண்மனையில் அலமாரியில் நிறைய மரமரிகள் இருந்தன போலும். ஒன்றை தனக்கு சுற்றி கொண்டான், இன்னொன்றை சத்ருகனுக்கு அளித்தான். சத்ருகனுக்கு அளித்தான். இதுவாறு சடை வைந்த சேகை
அறையில் மரவுரி ஆடை, இதயம் முழுவதும் ராமநாமம். ஜெயராம ஸ்ரீராம ஜெய ஜெயராம், ஜெயராம ஸ்ரீராம ஜெய ஜெயராம், ஜெயராம ஸ்ரீராம ஜெய ஜெயராம், ராமஜெயம். இதுக்கொண்டே போகிறான். அங்கே குகன் பெரிய சேனையுடன் வருவதை ஒற்றர்கள் மூலம் கேள்விப்பட்டான். இதெல்லாம் தெரிந்த கதை பாருங்கள். ஆனால் மறுபடியும் கேட்கறதுக்கு எவ்வளவு ஏதோ புதுசா கேட்கறது போல் இருக்கிறது பாருங்க. அதனால்தான் இன்றும் டிவியில் அங்கங்கே சில சேனல்ஸ் ராமானந்த சாகரின் ராமாயணம் ஒளிபரப்புகிறார்கள். எவ்வளவு பேர் இன்னும் இப்போதான் பார்ப்பதோடு கேட்கிறார்கள், எல்லா வேலையும் போட்டுவிட்டு. குகனுக்கு அதிர்ச்சி. கெட்ட எண்ணத்தோடு வருகிறானா? கெட்டத்தோடு வந்தால் அயோத்தி படையுடன் அவனுடைய வேடப்படி சண்டை போட முடியாது. ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்தும்படியும் உபத்திரம் கொடுக்க முடியும். தயார்படுத்துகிறான். அவன் கால்நடையாக வருவதை பார்த்து, அந்த தோற்றத்தை பார்த்து அவன் விதிர்த்து போகிறான் குகன். அவனை அறியாமல் நனாம சிரசா பூமோ, தரையில் சிரசை படும்படி வைத்து வணங்குகிறான். இந்து ராமன் அல்லவா இவர் என்று வணங்குகிறான். குகனை பார்த்து கண்ணீர் மல்க பரதன் கூறுகிறான், நண்பா, உன்னை போல் யார் கொடுத்து வைத்தவன் இருக்க முடியும்? ராமர் நித்திரை செய்யும் போது காவல் காத்தாயே, அயோத்தியில் நானும் அவ்வாறு செய்யவில்லையே. என்ன பாக்கியம் உனக்கு ராமர் அளித்தார். நேற்று ராமர் இங்கே தங்கிய பொழுதோ பிராட்டியும் ராமனும் எங்கே சயனித்தார்கள், அந்த இடத்தை காண்பிப்பாயா என்று கேட்ட பொழுது தர்பையும் தழைகளுமாக ஏற்பட்டிருந்த படுக்கையை பரதன் காண்பிக்கிறான். பரதனுக்கு குகன் காண்பிக்கிறான். அவன் மறுபடியும் முணமுணத்துக் கொண்டே, என் பார், என் குற்றம் பார், மத் பாபமேவ நிமித்த மாத்திரம் ஆசைத்து வனப்பிரவேசே ரகுநந்தன் அசிய. அதை திருப்பி கூறிக்கொண்டு, நான் ஒரு நிமித்தமா அமைந்தேன் ராமன் காட்டுக்கு போவதற்கு, என் பாவம் தான் காரணம் என்று கூறிக்கொண்டு அதை உற்று பார்க்கிறான். கண்களை நீரை தொடைத்துக் கொண்டோம். ஏதோ மின்னுகிறது. என்ன மின்னுகிறதுன்னு பார்த்தால், செய்தி அணிந்திருந்த ஆபரணங்களிலிருந்து அந்த தங்கப்பூச்சு வெள்ளிப்பூச்சு எல்லாம் தர்பையில் ஒட்டி கொண்டிருந்தனவா. நாம் ஆச்சரியப்படுகிறோம். அது என்ன, அயோத்தியில் நல்ல வேலைப்பாட்டில் திறமை உள்ள பொற்கொள்ளர்களோ இல்லையோ, ஏதாவது ஆபரணங்கள் பண்ணால் அதிலிருந்து வெள்ளிப்பூச்சோ ஒரு திரவம் போல் ஒட்டி கொள்ளுமோ, அல்லது தங்கப்பூச்சோ பொடி போல் உதிருமோ? நடக்காத என்று ஆச்சரியம் விட்டு பார்க்கிறார். அதை பரிகாசமாக ரைட் ஆனரபிள் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி என்பவர் தன்னுடைய லெக்சர்ஸ் அந்த ராமாயணில் கூறுகிறார். ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ளவர், மகா ஸ்காலர். ராமாயணத்தில் சென்னையில் தொடர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் ராமாயணத்தை பற்றி முதல் ஒவ்வொரு கேரக்டராக, பிறகு சம்பவமாக எல்லாம் லெக்சர் பண்ணார். இந்த லெக்சர் பண்ற போது இந்த கட்டம் வந்த போது அவரே ஆச்சரியப்படுகிறார். சர்ப்ரைசிங் that Sita wore such golden ornaments that they left as if a stain on the leaves and the darba grass என்று கூறுகிறார்.
சற்றே பரிகாசமாக. அங்கு இரவு பரதன் தங்குகிறான். காலையில் பரதன் கடந்து செல்வதற்கு ஒரு ஓடத்தை கொணர்கிறான். இந்த ஓடத்தை கொணர்ந்தவுடன் பரதன் பத்திரமாக ராமனும் சீத்தையும் லக்ஷ்மணனும் ஏறிக்கொண்ட காட்சியை மனதில் நினைத்துக் கொண்டு ஏறுகிறான். அவனுடைய ஆட்கள் ஓடத்தை செலுத்துகிறார்கள். இவனும் பரதனுடன் கங்கை கடந்து அந்த பக்கம் போகிறான். இவனும் சந்திக்க வருகிறான். ஆனால் சந்தித்த போது ராமனுடன் அவன் பேசினானா என்று வால்மீகி சொல்லவில்லை. அத்தியாத்ம ராமாயணம் வியாசரும் சொல்லவில்லை. ஆனால் கங்கை கடந்து அந்த பக்கம் வருகிறான் என்று தெரிகிறது. எல்லோரையும் பரத்வாஜ மகர்ஷி வரவேற்கிறார். அவரை பார்த்து இரு பாதங்களை பற்றி கொண்டு, சுவாமி, நான் தான் பரதன், மகா பாவம் செய்தவன் என்று கூறிய பொழுது அவனை அணைத்துக் கொண்டு, அப்படிலாம் பேசாதே, ஏதோ தேவ நிமித்தமாக சில சமயம் மனிதர்களை தேவர்கள் அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வார்கள். அது ஏன், என்ன காரணம் என்பது நமக்கு புரியாது. அதெல்லாம் உன்னையே வருத்தி கொள்ளாது. உன்னை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. உன்னுடைய பிடிவாதம் எனக்கு பிடித்திருக்கிறது. ராமனை அழைத்து போவேன் என்ற பிடிவாதம், அதில் நீ வெற்றி பெறுவாயா என்பதை பற்றி நான் ஒன்றும் கூறப்போவதில்லை என்று கூறி மனதால் காமதேனுவை ஸ்மரித்தாராம். அங்கே தேவலோகத்தில் இருந்து அப்சர்ச்சிகள் யாம் தவ வலிமையினால் வரவழைத்தார் என்றார். இங்கே வியாசர் கூறுகிறார், காமதேனுவை ஸ்மரித்தார். அவர் எல்லோருக்கும் அரிசியை உணர்ந்து தயாரித்து பரிமாறிற்று என்று கூறுகிறார் வியாசர். அந்த உணவு உண்ட பிறகு அடுத்த நாள் காலையில் எல்லோரும் மெல்ல கிளம்பி பரத்வாரை மீண்டும் வணங்கிவிட்டு, சுவாமி, என்னை குற்றம் செய்வதனாக தயவு செய்து கருதாதீர்கள். நான் கருகி போய்விடுவேன். உங்களுடைய அன்பு எனக்கு தேவை. நான் சதா ராமனுடைய கிங்கரன். அவர் கானகத்தில் இருந்தாலும் நான் அவருடைய கிங்கரன். அவர் நான் சொல்வதை கேட்டு ராஜ்யத்திற்கு வந்தாலும் இன்னும் அதிக அளவுக்கு நான் அவருடைய கிங்கரன் என்று சொன்னான். ராமனும் சரி, ராமனுடைய பிரதர்களும் தம்பிகளும் சரி, சாரமான விஷயத்தை அழகாக பேசுவதில் வல்லவர்கள். பரதனை பற்றி அவனை சமாதானம் செய்யும் பொழுது பரத்வாஜர் கூறுகிறார், எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று அந்த கேள்வி கேட்டேன் பரதா. எனக்கு தெரியும், லக்ஷ்மணனுக்கு ராமனிடம் இருக்கும் பக்தியை காட்டிலும் உன்னுடைய பக்தி அதிகம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். சீதையும் அவ்வாறு அதுக்கு சௌபான் இன்னொரு வார்த்தை ஹனுமானிடம் பேசுகிறார். நாம் அதை வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோம். மத்த பிரியதரோ நித்தியம் பராதா ராமஸ்ய லக்ஷ்மணா. ராமஸ்ய பராதா லக்ஷ்மணா நித்தியம் மத்த பிரியதரா. எப்போதும் என் மேல் அவர் என்ன பிரியம் வைத்திருக்கிறாரோ அதை விட அதிக பிரியம் அவருக்கு லக்ஷ்மணன் மீது உண்டு என்று ஒரு கசப்படி சொல்லவில்லை. அதை ரசித்துக் கொண்டு ஹனுமானிடம் தேவி கூறுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விபீஷன் சரணாகத்தை வந்திருக்கிறான். சுக்ரீவன் அதை தடை செய்கிறான். அவனை சமாதானம் செய்யும் பொழுது, சுக்ரீவா, நீ என்னக்கு பயப்படுகிறாய்? விபீஷன் கெட்ட எண்ணத்தோடு வந்திருக்கிறான் என்று ஒப்புக்கொண்டாலும் எவராலும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. நான் சங்கல்பம் கொண்டால் சுண்டு விரலின் நுனி, அந்த நாணத்தின் நுனி அதனுடைய சக்தியின் மூலம் நான் எல்லோரையும் அழித்து விடுவேன். அங்குல் அக்ரேண ஹன்யாமி என்று சுக்ரீவனை ஆசுவாசப்படுத்துகிறார். பிறகு அவன்
புண்படக்கூடாது என்பதற்காக எல்லோர் எதிரில் அவனை தாழ்த்தி மட்டம் தட்டி பேசவில்லை என்பது தெரியப்படுத்துவதற்காக சர்வே பராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக, உலகத்தில் யாராவது இன்னொரு பரதனை போல் சகோதரன் இருக்க முடியுமா? எல்லா சகோதரிகளையும் ஒரு தட்டில் வைத்து பரதனை ஒரு தட்டில் வைத்தால் பரதனுடைய தட்டு தாழ்ந்து இருக்கும். சர்வே பராதர பவந்தி பரதோபமாக. லக்ஷ்மணன் பக்கத்தில் இருக்கிறார், இருந்தாலும் ராமன் அந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறார். இன்னும் கேள், என்னை போல அப்பாவுக்கு பிள்ளை இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பட்டம், கொஞ்சம் வீம்பாக தன்னையே புகழ்ந்து கொள்வது போல் தோன்றுகிறது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சர்வே பிராத்தரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதாக பிதுபித்ராக. எங்க அப்பாவுக்கு என்னை போல பிள்ளை, உலகத்துல இன்னொரு அப்பாவுக்கு என்ன போல பிள்ளை இருப்பானா? அப்பா என்ன சொன்னார்? ராமன் கானகத்து போயிட்டால் என் பார்வை அவனோடு போய்விடும், அதற்கு பிறகு என் உயிரும் போய்விடும் என்று சொன்னார். அப்படியே பார்வை போய்விட்டு உயிரையும் விட்டார் பார். மத்விதாக பிதுபித்ராக. தந்தையருக்கு இப்படிப்பட்ட தனையன் எங்க கிடைப்பான்? சுக்ரீவா, அதே போல் உன்னை போல் சேகத்தன் வேற எங்கும் கிடைக்க மாட்டான், காண முடியாது. சுகிருதோவா பபத்விதா என்று கூறுகிறார். லங்கையை கடந்து கடலை கடந்து அக்கறைக்கு போன பிறகு அங்கே தண்டு இறங்கிய பொழுது இறங்கிய இடத்திலிருந்து மேல் மலையில் இருக்கும் அரண்மனையை பார்க்க முடிகிறது. அந்த காலத்தில் எல்லோருக்கும் பார்வை அதிகம் அல்லவா? ராவணன் உட்கார்ந்து இருக்கிறான் சிம்மாசனத்தில். இது சுகிரனுக்கு பொறுக்கல. குபீர பந்து போல் கிளம்பி அவனுடைய அரசு சபையில் போது இறங்கி அவனோடு மல்ல யுத்தம் செய்கிறான் சுக்ரீவன். அந்த மல்ல யுத்தத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை ராவணன். சோ மாயா யுத்தம் செய்கிறான். 10 ராவணர்களை சீர்தித்து செய்கிறான். சோ மாயா யுத்தம் செய்யும் போது இவனிடம் தங்கக்கூடாது என்று உடனே ஓடி வந்து ராமனுடைய சன்னதியில் குதிக்கிறான். ராவனுக்கு திரும்பி வர வரைக்கும், ராமனுக்கு சுக்ரீவன் திரும்பி வர வரைக்கும் மனசு அமைதி இல்லாமல் தவித்தது. ஐயோ, இப்படி போய்விட்டானே. அவனை வந்த உடனே கட்டி கொண்டான். உனக்கு ஏதான நேர்ந்திருந்தா சுக்ரீவா, போய் கிஞ்சித்து சமாப்பண்ணே, ஏதாவது நேர்ந்திருந்தால் மக்காரியம் சீதையாமையா, நான் செய்தியை வச்சு என்ன பண்ண போறேன் சுக்ரீவா? பெரிய வார்த்தை சொல்றார். இப்படி அந்த ஸ்நேகம், பிராத சகோதரருக்குள்ளே இருக்க ஸ்நேகம், அப்படிப்பட்ட ஸ்நேகம். அதைத்தான் பரத்வாஜர் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு, உன்னுடைய பக்தி ராமனிடம் லக்ஷ்மணனுடைய பக்தியை காட்டிலும் அதிகம் என்று ஒரு வார்த்தையை சொல்லி வைத்தார். லக்ஷ்மணன் இழப்பம் மண்ணும்ங்கிறது அவருக்கு எண்ணம் அல்ல. பரதனுடைய உயர்வை பற்றி உலகம் அறிய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் சொல்லி வைத்தார். பெரிய பரத்வாஜருடைய வழியெல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறார். அவனால் சித்திரக்கூடத்தில் ராமருடைய பர்ணசாலையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார் வியாசர். அவன் தவித்து போகிறான். வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப தூரத்திலிருந்து நடந்து கடக்க ஆரம்பித்து விட்டான். தொலைவில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து புகை மேலே கிளம்புகிறது. புகை கிளம்புகிறது, ஆகையால் ஏதோ ஒரு அக்னி காரியம் நடக்கிறது அல்லது சமையல் நடக்கிறது. இதுதான் ராமர் பர்ணசாலை என்று அவனை தீர்மானிக்கிறான். வசிஷ்டரை பார்த்து, அக்ரே அகம் கவிஷ்யாமி மாத்ரு மம மாத்ருனு தொம் சீக்கிரம் ஆணைய. மகர் குருகுலகுருவை, நான் முன்னாடி போகிறேன் சத்ருகுனுடன், நீங்கள் பத்திரமாக என்னுடைய 3 அன்னைமாரை அழைத்து கொண்டு வாருங்கள் கூறிவிட்டு போகிறார். அதன்படி வசிஷ்டர் அங்கு சேருவதற்குள் பரதன் போய் சேர்ந்து, வால்மீகி ராமாயணத்தில் இந்த தகவல் சேர்ந்து ராமனுக்கு அந்த துக்க சமாச்சாரம் சொல்லி அவர் பிரலாபித்து மந்தாகினி நதிக்கு வந்து நீராடி
தரதருக்கு பிண்டம் அடிக்கிறார். அந்த இட்ட பிண்டத்தை கௌசல்யை வரும்போது பார்க்கிறார். இங்கே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லையாம், ஆசர் சொல்கிறார். ஆகவே அங்கிருந்து முனிவர்கள் எல்லாம் பார்த்து கேட்டார், முனிவர்களே, எனக்கு உபகாரம் செய்யுங்கள், நான் பரதன், ராமனுடைய துர்பாக்கியவான தம்பி. ராமனை சந்தித்து அவனை அழைத்து போக ராஜ்யத்தில் அமர்த்து வந்திருக்கிறேன். எங்கே ராமனுடைய பரணசாலை, எனக்கு காண்பித்துக் கொடுங்கள் என்ற போது மனம் உருகி இறங்கி அந்த முனிவர்கள் எல்லோரும் இந்த மலைக்கு அப்புறமாக அந்த புறம் தாழ்வரையில் அவருடைய மரணசாலை காணப்படும். ஸோ வேகமாக மலையை சுற்றி பார்த்த பொழுது பரணசாலையில் வால்மீகி ராமன் சொல்றது உடச்சம் ராமம் ஆசீனம். ஒரு திண்ணை போல் இடத்துல முழங்காலை மடித்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாராம். இங்கே அப்படி உட்காரவில்லை. பர்ணசாலையில் காய்ந்து ஈரமான மரமுறைகள் தொங்குகின்றனவா, அதை பார்க்கிறானாம் பரதன். ஓடி வருகிறான். ஓடி ராமர் காலில் விழுகிறான். அவருடைய பாதத்தை தன் கண்ணீரால் கழுவுகிறான். அந்த பர்ணசாலை எப்படி இருந்ததாம்? பரதனுடைய கண்களுக்கு அத்திபாசுரம் சுபம், நன்கு பிரகாசிப்பு, தனக்கே ஒரு ஒளியுடன் பிரகாசித்துதான். ராமன் வசிக்கிறார் அல்லவா சீத்தையுடன். சுபம், சாவித்திரியின் தலைக்கு பின்னாலேயே ஒரு ஆறா இருந்ததல்ல, ஒரு வட்டம். மெடிடேஷன்ஸ் பெயிண்டிங்ல ஹூதா சாவித்திரி எங்க வந்தாலும் அவளுக்கு தன்னை பின்னால் அந்த ஒரு ஆறா போடாமல் இருக்க மாட்டாள். அதிபாசுரம் சுபம், முனி பிருந்த சேவித்தம், முனிவர்கள்லாம் ஒவ்வொருவா அவரை ராமன் ஏதோ உரையாடி விட்டு பேசுகிறார்கள் மகிழ்ச்சியுடன். விருக்ஷ அக்ர சம்லக்னம், மரக்கிளைகளில் முனியில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ரொம்ப பாரம் இருக்காது, பெரிய உயரத்துல போட வேண்டாம், கீழே தொங்க விட்டுக்கணும். அது காத்தில் ஆடி அந்த ஆட்டத்திலும் வளர்கின்றன, காத்தினால் வளர்கின்றன, வெயில் பட்டும் வளர்கின்றன. என்று இந்த காட்சியை நம்ம கண்முன் கொண்டுகிறார் வியாசர். இப்படி இந்த மாதிரி உமையம்மை பகவான் கூறிய இங்கே 66 ஸ்லோகங்கள் உண்டு என்று கூறுவதை நினைவெடுத்துக் கொண்டு ஞாபகப்படுத்தினார் பகவானுக்கு, மகேஸ்வரருக்கு. இந்த 66 ஸ்லோகங்களை என்று பார்த்தோம். கொஞ்சம் சமயம் இருப்பதால் அந்த கபால சாஸ்திரான இன்னொரு ஸ்லோகத்தையும் என்று நாம் பார்ப்போம். நேற்று சனிக்கிழமையோ கபால சாஸ்திரியாருடைய அன்னையின் போற்றி பேசும் ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் பகவானத்தை அவர் பேசுகிறார். உல்லாசயன்னு குவலயம் தவளஸ்மிதேன, அவருடைய புன்சிரிப்பு நிக்னன்னு தமாம்சி மகதா தபநேக்ஷிதேன, அவருடைய புன்சிரிப்பு இதமாக சந்திரனின் பிரகாசத்துடன் தென்படுகிறது. இந்த லேசான புன்சிரிப்பு அதன் வழியே உலகமெல்லாம் மகிழ்வதை நாம் காண முடிகிறது. His flaming eyes of light, அவருடைய தீவிரமான கண்கள் இருந்து வரும் பிரகாசம், அந்த பிரகாசம் 3 தொலைக்கின்றன. அப்ஸ்கூரிட்டி, இக்னரன்ஸ் அறியாமை,
அவ்வாறே மிஸ்டேக்ஸ், தவறுகள் எதுவும் செய்வதற்கு வழி இல்லாமல் நம்மை திருத்தி வழியமைத்து ஒளியில் நிறுத்துகின்றன. In her light we see, in her knowledge we realize, in her will, in her knowledge we will know, in her will we realize என்பது போல். வருங்காலத்தை சூப்பர்மென்டல் உலகத்துக்கு கொன்பதற்காகவே தவம் செய்து கொண்டிருந்த பகவான் தனது உலகத்தை கையில் ஏந்தியவர் போர் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீமான் விபாதி பகவான் அரவிந்தநாதா. இந்த அரவிந்தர் என்னும் பிரபு அப்படி பிரகாசிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். இன்னொரு ஸ்லோகத்தில் கூறுகிறார், லெட் தட் லைட், அந்த ஸ்லோகம், அந்த ஒரு ஒளி பியூட்டிஃபுல், இட் மோர் பியூட்டிஃபுல். எங்கு எது அரவிந்தருடைய நிவாச ஸ்தலமா இருக்கிறதோ அது அந்த சூக்ஷ்ம உலகம், அந்த ஒரு சமாதி, அந்த ஒளி, அதை பற்றி நாம் தியானிப்போமாக. அந்த ஒளி அலை அலையாக வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஆழத்தில் பிரவேசிக்கிறது, அவனுடைய முயற்சியின்றே உள்ளே நுழைகிறது. அவனை ஒரு சக்தியுடன் ஒன்று சேர்க்கிறது. அந்த சக்தி நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒளி எந்த மகான்கள் எல்லாம் கரம் குவித்து வணங்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஒளி அந்த காலத்தில் குந்தி தலைவியின் மகனான அர்ஜுனனுக்கு தேரை ஓட்டி கொண்டு எந்த யோகத்தை எல்லாம் கர்ம ஞான பக்தி சரணாகதி யோகங்கள் எல்லாம் உபதேசித்தாரோ அவர்கள் உறவினர்கள் அல்ல, அவர்களை ஆத்மாவாக பார், உயிருள்ள ஜீவிகளால் நினைக்காது. உனக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது, அங்கு நான் தான் வசிக்கிறேன், அவர்களையும் நான் தான் வழிநடத்துகிறேன். நான் கூறுகிறேன், அவர்களை வழிநடத்தி போனதால் திருத்துவதற்காக அவளை அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை என்று கூறுகிறார். He is the teacher of the fuller yoga, leading the earth. இன்று இருக்கும் நிலையிலிருந்து அதை கடத்தி சென்று வருங்கால ரிஷிகள், முன்கால ரிஷிகள் எல்லாம் எதை இதான் இந்த சூப்பர்மென்டல் ஒளி என்று கண்டார்களோ அதற்கு இங்கே நிலைநாட்டுவதற்காக தவம் செய்த அந்த ஒளியை, அந்த ஒளியின் நாதனை வணங்குவோம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். இப்படியாக நாம் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான அயோத்தியா கண்ட சர்க்கத்தை பார்த்தோம். ரொம்ப அதிகம் துக்கம் தராத சர்க்கம். அடுத்த சர்க்கம் 9வது சர்க்கம், கடைசி சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில், அதுவும் துக்கம் தராது. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைக்கு போல் அடுத்த வாரம் ஏதாவது சில கபாலி சாஸ்திர 1-2 ஸ்லோகங்களையும் பார்ப்போம். இனி உங்களுக்கான நேரம். தேங்க்யூ வெரி மச் சார். இது அப்படியே